ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாமா? நம்ம இப்போ ஹோம்மேட் நான் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வார்ம் வாட்டரில் ட்ரை ஈஸ்ட்டும் சுகரும் போட்டு மூடி வச்சிடணும். 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பொங்கி வந்திருக்கும் அந்த வாட்டர். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நுரையான்ட்டு. மைதா மாவு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ஆயில் ஊற்றிட்டு இந்த ஃபர்மெண்ட்டான ஈஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசைவோமோ அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்து பிசையணும். நல்லா சாஃப்டாக பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மாவுக்கு மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான காட்டன் துணி வச்சு இதை கவர் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஹவர்ஸ் இதை வந்து ஊற வச்சோன்னா மாவு வந்து டபுள் சைஸாக வந்து பெருசாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி உருட்டி சப்பாத்தி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து எப்பவுமே ஓவல் ஷேப்பில் இருக்குன்றதுனால நான் சும்மா ஓவல் ஷேப்பில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த நான் வந்து 2 சைடும் ரோஸ்ட் ஆனதும் கார்லிக்கும் கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணிட்டு பட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பட்டரை வந்து இதில் அப்ளை பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். நான் வந்து பட்டர் சிக்கனுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் தான் சர்வ் பண்ணேன். உங்களுக்கு வேறு எதுனா ரெசிபி வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.